போய் மாப்பிளைக்கு ஆறுதல் சொல்லு போ. என்னத்த நீங்க ஆறுதல் சொல்றது? 5000மோ 10,000மோன்னா ஆறுதல் சொல்லி தேத்தலாம். அவ்வளோ பெரிய வீடு போச்சேங்க. நமக்கே மனசு ஆறலைங்கிறப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? வீட்டை கொடுத்த அந்த மகராசன் வில்லங்க இல்லாம கொடுத்துருக்கலாம்ல. அப்பனுக்கும் பிள்ளைக்கு நடக்கிற சண்டையில என் பிள்ளை அவமானப்பட்டு தானே மிச்சம். இத்தனை வருஷத்துல என் புள்ள கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு தைரியமான பிள்ளையே அழ வச்சுட்டானே அந்த பாவி. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேங்க, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். கையில ஒத்த பைசா இல்லாம பிச்சைக்கார மாதிரி தெரு தெருவா அலையதான் போறான். இந்த பெத்தோளோட சவம் அவனை சும்மாவே விடாது. சம்பந்திமா, என்னது நடந்ததையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பாருங்க மாப்பிள்ளை எவ்வளவு வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. இந்த நேரத்துல நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரோட வேதனையை அதிகப்படுத்த கூடாது. நாம தான் அவருக்கு தைரியம் சொல்லணும். துளசி போமா, போய் மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்லு போ. என்னங்க, எல்லாம் நம்ம போறாத காலம் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு அந்த வீடு கிடைக்கலங்கிற ஆதங்கத்தை விட உங்களை இப்படி பாக்குறது தாங்க கஷ்டமா இருக்கு. அது கஷ்டப்பட்டு கட்டினதா இருந்தா கூட பரவாயில்ல, கிஃப்டா வந்த வீடு தானே. யாரால வந்துச்சோ அவங்களே திரும்ப வாங்கிக்கிட்டாங்கன்னு மனசை தேத்திக்கங்க. நம்மளுக்கு என்ன குறைச்சல்? நம்மளால புது வீடு வாங்க முடியாதா? சூழ்நிலை சரியா அமையறப்போ இதை விட பெரிய வீடா வாங்கலாம். நீ ஆறுதலுக்காக இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுற. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு பங்களா சொந்தமாக போகுதுன்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டேன். இப்போ அங்கே தான் இருக்கியா? வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டா நான் என்ன சொல்கிறது? இதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தமிழ் தோத்துறான்னு தானே தோணும். அப்படி தானே பேசுவாங்க. அதனால் எப்படி தாங்கிக்க முடியும் குட்டிமா? மற்றவங்கள விடு, சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாய்க்கிழியே பேசுகிறானே தவிர இவன் ஒன்றுத்துக்கு மேலே ஆய்க்கலன்னு யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டா கூட நான் நொறுங்கி போயிடுவேன் குட்டிமா. யாரும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம். கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லை குட்டிமா, என்னால் என்னை தேத்திக்க முடியல. என் வைஃப் கழக ஒரு சொந்த வீடு வாங்கி அவளுங்க மாற நிம்மதி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சுன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு வீடு வாங்க முடியாத அளவுக்கு கேவலம் பண்ண வேண்டேனே. என்னங்க நீங்க, நம்மளால வாங்க முடியாதுன்னு இல்ல, சந்தர்ப்பம் வரட்டும் தானே பொறுமையா இருந்தோம். அதுவும் இல்லாம எனக்கு வீடு தான் முக்கியமா? உங்க நிம்மதி தாங்க முக்கியம். இத பாருங்க, இதெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. நமக்குன்னு ஒரு காலம் வரட்டுங்க. நம்ம காசையை போட்டு சொந்தமா ஒரு வீடு வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா கிரக பிரவேசம் பண்ணலாம். நம்மளால முடியுங்க. முதல்ல எந்திரிச்சு வாங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னால அவருக்கு பதில் சொல்ல முடியல. வாங்க முதல்ல. தமிழ் இல்லையா? வாங்க சார், வாங்க வாங்க. பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் வீடு காலி பண்ணாம இருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டை கிரயம் பண்ணி தந்தவரோட மகன் கோர்ட்ல வில்லங்கம் போட்டிருக்காரு. அதனால கிரக பிரவேசம் பண்ணாம நாங்கெல்லாம் திரும்பி வந்துட்டோம். சொந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அந்த வீடும் போச்சா? உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக இங்கே இருந்துடலாம்னு நினைக்காதீங்க. 12 மணிக்கு சாவி தரதா சொன்னீங்க. இப்ப மணி 1 ஆச்சு. வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு பாக்குறதுக்கு ஆளு வராங்க. ஏங்க சூழ்நிலை தெரிஞ்சு இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என் பிள்ளை எத்தனை வருஷம் இங்க குடியிருக்கான். அதை யோசனை பண்ணியாவது கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? காலி பண்ணிதான் ஆகணும்னு கழுத்து நெரிச்சா எப்படி? உங்க புள்ள பேசுற பேச்சுக்கு இதை விட மோசமா நான் நடந்திருக்கணும். பழகின தோஷத்துக்கு தான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கேன். இல்லாட்டி என் பேச்சே வேற மாதிரி இருக்கும். இன்னும் 1 hour தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணலன்னா அப்புறம் நான் காலி பண்ற மாதிரி ஆயிடும். ஐயா, உடனே வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? அது உங்க பிரச்சனைங்க. வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை ரோட்ல போறேன் வந்து பொறுக்கிட்டு போன்னு உங்க மாப்பிள்ள தான் சொன்னாரு. சொன்னபடி நடக்கலன்னா அவர் மானஸ்தானா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறாரு. ஐயா, தயவு செய்து வார்த்தைகளை விடாதீங்க. உங்களுக்கு வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும் தானே? பண்ணி கொடுத்துறோம். 1 hour தான் தெரியும்.
1 மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணி சாவி தந்துடுறோம். நீங்க கிளம்புங்க. சொன்னபடி நடக்கணுங்க. இல்லாட்டி எனக்கு ஆள் இருக்காங்க. பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். பார்த்து நடந்து. நாங்க காலி பண்ணி தந்துடுறோம். கிளம்புங்க. மாப்பிள்ள, இனிமே இங்க இருக்கிறது சரியா படல. நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம வீடுங்கிற உரிமையில நீங்க அங்கேயே இருக்கலாம். ஆமா மாப்பிள, வீடு இல்லாம தவிச்சு நின்னப்போ நாங்க உரிமையோட இங்க வந்து இருக்கலையா? அதே உரிமையோட நீங்க அங்க வந்து இருக்கலாம். ஒரே குடும்பம்னு ஆனப்புறம் உங்க வீடு எங்க வீடுன்னு என்ன இருக்கு? எல்லாமே நம்ம வீடு தானே. என் புள்ள அங்க வந்து தங்கறதே சரியில்லைன்னு சொல்றேன். அதுல நான் எப்படி அங்க? சம்பந்தியம்மா, உங்க சங்கடம் எனக்கு புரியுது. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம். மத்தத அந்த வீட்டுக்கு போய் பேசிக்கோவே. ஆமாமா. பவித்ரா, மோகனுக்கு போன் பண்ணி இந்த சாமானெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்கப்பா. மாப்ள, மாப்ள, முதல்ல நீங்க மனசை தேத்திக்கீங்க. வாழ்க்கையில இதை விட கஷ்டங்கள்லாம் வந்த போது நீங்க ரொம்ப தைரியமா இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரப்போ நீங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் விஷயமே இல்லைன்னு ஆயிடும். தைரியமா இருங்க. அப்பா சொல்லிட்டேன்ப்பா. அண்ணன் சொன்னாரு ஃபர்ஸ்ட் நம்ம மாமாவை கூட்டிட்டு கார்ல கிளம்ப சொல்லிட்டாருப்பா. ஆள் வச்சு இந்த திங்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்து சேர்த்து வெரி குட், சொல்லிட்டாரு. வெரி குட். நீ மாப்பிள்ள பொண்ணு சம்மந்தி மாலை கூப்பிட்டு முதல்ல வீட்டுக்கு போயிடு. நான் மோகன் வந்த உடனே இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க. கிளம்புங்க மாப்பிள்ள. சந்திரன் துளசி, உங்க திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வா. போ, போ. பவித்ரா, அந்த திங்ஸ் எல்லாம் சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே குற்றம் காணாதே. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே குற்றம் காணாதே. மணல் குன்றை போலத்தான் மனம் உள்ளது. குளிர் தென்றல் தீண்டத்தான் முகம் மாறுது. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே குற்றம். அக்கா, மாமா பேசாம வா. ஃபங்க்ஷனுக்கு போகாம இங்க என்ன பண்றாரு? ஏய், துளசி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போனாரா? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதான்னு கேளு. சரிக்கா. கிரகப்பிரவேசம் நல்லபடியா நடந்திருந்தா தான் சந்தோஷமா இருந்திருக்குமே. அது அன்எக்ஸ்பெக்டடா பாதியில நின்னு போச்சு. ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னவா? மினிஸ்டரோட பையன் வீட்டை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டான். லீகலா பிரச்சனை இருக்கிற வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, மீறினா போலீஸ் மூலமா ஆக்ஷன் எடுப்போன்னு வக்கீல் வந்து கலாட்டா பண்ணி எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாரு. அங்க இருந்த எல்லாரும் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. வீட்டை காலி பண்ணாதான் ஆச்சுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம நாங்களும் வந்துட்டோம். பாவம் தமிழ் ரொம்ப நொந்து போயிட்டாரு. புது வீட்டுக்கு போக போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஃபேமிலி மொத்தமும் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல காணாம போச்சு. லைஃப்ல இப்படி ஒரு ஏமாற்றத்தை தமிழ் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அக்காவை பத்தி சொல்லவே வேணாம். அவங்க முகத்தை என்னால பார்க்கவே முடியல. அவங்க 2 பேருக்கு எப்படி சமாதானம் சொல்றது, என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். தீபா, நீங்க ஃபங்க்ஷன் வரல? அக்கா உங்களை கூப்பிடலையா? சாரி, இதை பத்திலாம் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ்லாம் தெரியும். கேட்டது தப்புனா மன்னிச்சிருங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு? கேக்குறதுக்கே வேதனையா இருக்கு. பாவம், இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கவே கூடாது. இத்தனை நாள் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டாங்க. புது வீடு கட்டி சொந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலான்னு எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. எல்லாம் நிராசையா போச்சேடி. சரி விடுமா, நம்ம வருத்தப்படதான் முடியும். வேற என்ன பண்றது? அதுக்கு இல்லடி, வீடு போனது கூட எனக்கு பெருசா தெரியல. இது இல்லைன்னா வேற வாங்கிடுவாங்க. ஆனா அதால பட்ட அவமானம் எப்படி மறக்க முடியும்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படி கூனி குறுகி நின்னு இருப்பாங்க. அதை நினைக்கவே பதறுதுடி.
ஒரு விசேஷம் நிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா வரவங்க அத பத்தியா பேசுவாங்க? சில பேர் உண்மையாவே ஐயோ பாவம் நினைப்பாங்க. சில பேர் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இவங்க ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் வேணும்னு சந்தோஷப்படுவாங்க. நாம வாழறது பெருசு இல்லடி. இந்த மாதிரி சின்னதா கூட கால் இடறிடக்கூடாது. அப்புறம் ஊரே கரிச்சு கொட்டும். ஏன் தீபா, வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி வில்லங்க இருக்கான்னு பார்க்க மாட்டாங்களா? எப்பவும் தெளிவா இருக்கிற தமிழ் இந்த விஷயத்துல எப்படி ஏமாந்தாரு? எனக்கு எப்படிமா தெரியும்? ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் வீட்டை தராங்க, இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன் நடக்க விடாம ஸ்டே வாங்குறாங்க. இப்படி நம்ப வச்சு கழுத்துருத்தாங்கன்னா அவர் என்னமா பண்ணுவாரு? என்னமோ போடி, இப்படி எல்லாம் அவமானப்படணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கு. ஆமா, அவங்க வாடகை வீட்டை காலி பண்ணிட்டாங்க. இப்ப தங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? தெரியலமா. தமிழ் சார் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அது அவங்க பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க. நீ இதெல்லாம் எடுத்து உள்ளவே. ஏய், நீங்க உள்ள போய் படிங்க. ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? இவ்வளவு நாளா என் பொண்ணு வீட்டுல நான் ராணியா இருந்தேன். என் புள்ள சொந்த வீடு வாங்க போறான். இனிமே நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சு வந்தேன். இப்போ வாடகை வீடு கூட இல்லாம சம்மந்தியோட வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு ஏதாவது பதில் சொல்லுடா. இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கணுமா? சம்பந்தியம்மா, மாப்பிள்ளையே நொந்து போயிருக்காருமா. நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு மட்டும் வேதனையா இருக்காதா? சொந்த வீடு வாங்கிட்டானேன்னு ஆசையா இருந்தேன், அதுவும் போச்சு. இப்ப ஓ வீட்டுல வந்து உக்காந்துருக்கனே, அதனால என் கௌரவமும் போச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் உங்க வீடு மாதிரிதான். சொந்த வீடா நினைச்சு நீங்களும் உரிமையோட இருக்கலாம். ரொம்பதான் உரிமை. சத்தியமா சொல்றேன், எனக்கு இது அவமானம் தான். மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு வேதனைப்படாதீங்க. அந்த வீடு இல்லாட்டி என்ன மாப்பிள, அந்த வீட்டை விட பெரிய வீடெல்லாம் உங்களால வாங்க முடியும். அது வரைக்கும் இங்கேயே இருங்க மாப்பிள. உங்களுக்கு இங்க வசதி பத்தலைன்னா மேல கூட இடம் இருக்கு மாப்பிள. அங்க புதுசா ஒரு போர்ஷனே கட்டிக்கலாம். புது வீடு வாங்குற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. நீங்க தைரியமா இருங்க மாப்பிள. உங்க தைரியம் தான் எங்களுக்கு முக்கியம். மோகன் வந்ததும் அந்த ரூம்ல ஏசி போட சொல்லிடுறேன். புதுசா ஒரு கட்டிலு மெத்த எல்லாம் வாங்கிடலாம். வேற என்ன வசதி வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே செஞ்சிடலாம். என்னங்க, மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பேசுங்க. இவர் இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கே சங்கடமா இருக்குங்க. மாப்பிள்ள, நடந்ததே நினைச்சு வேதனைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்க நீங்களும் துளசியும் மட்டும் தனியா தானே இருந்தீங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கீங்களேன். நம்ம வேதனையை இப்படித்தான் தேத்திக்கணும். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுடா. சம்மந்தி வீட்டுல இருக்கிறத நான் அவமானமா நினைக்கிறேன். நீங்களாம் வேணா ஒன்னா இருந்துக்கங்க. நான் என் பொண்ணு வீட்டுல போய் தங்கிக்கிறேன். சம்மந்திமா, சம்மந்திமா. சாரி தமிழ், நடந்த எல்லா சங்கடங்களுக்கும் நான் தான் பொறுப்பு. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் எவ்வளவு வேதனையில இருப்பீங்கன்னு
என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு லாயரை நான் திருப்பி கூட அனுப்பியிருக்கலாம். ஃபங்க்ஷன் நடக்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஆனா அது பிரச்சனையை பெருசுதான் ஆக்குமே தவிர அதுக்கு தீர்வாகாது. மினிஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினப்போ அவரும் இதே தான் சொன்னாரு. எதம்மா சரின்னு சொன்னாரு? புது வீடும் கிடைக்காம வாடகை வீடும் போய் இப்ப சம்மந்தி வீட்டுல வந்து உட்காந்துருக்குமே, அதுதான் சரின்னு சொன்னாரா? அம்மா, நடந்த தவறுக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. மினிஸ்டர் உங்களுக்கு வேற வீடு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சார் தான் கால் பண்றாரு, பேசுங்க. ஹலோ சார். சாரி தமிழ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் என்ன சார் நீங்கள் போய் சாரிலாம் சொல்லிக்கிட்டு? இது ஒன்றும் மேடம் நீங்களும் வேணுட்டே பண்ணல. இல்லை தமிழ், வீட்டை கிஃப்டாக கொடுத்து உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அது மீறின மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. உண்மையிலேயே உங்களை விட நான் தான் ரொம்ப ஹார்ட்டா இருக்கேன். ஆனா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் தமிழ். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க உங்க ஒய்ஃபோட ஏதாவது ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிக்கோங்க. ரெண்டே நாள்ல இதை விட பிரமாதமான ஒரு வீட்டை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சார் சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். முதல்ல நீங்கள் உங்கள் பையனோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, நாங்கள் வேற வீடு பார்த்துக்குறோம். இல்லப்பா, என்னால நடந்த அவமானத்தை நான் தான் சரி பண்ணணும். உங்க ஒய்ஃப் பக்கத்துல இருந்தா அவங்கள்ட்ட ஃபோன் கொடுங்க. இருக்கா சார், நான் தரேன். துளசி, மினிஸ்டர் பேசணுமா? பேசு. சொல்லுங்க சார். சாரிம்மா, நடந்த எல்லாத்துக்காகவும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இம்மிடியட்டா உங்களுக்கு வேற வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். வில்லங்கமே இல்லாத ஒரு புது வீட்டை நானே உங்களுக்கு கிஃப்டா தரேன். 2 நாள், அது வரைக்கும் நீங்க ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கோங்களே. பரவாயில்ல சார், நாங்க எங்க அப்பா வீட்லயே இருக்கோம். இந்த அளவுக்கு நீங்க எங்க மேல அக்கறை எடுத்துக்கிறீங்களே, அதுவே போதும். நீ கோவமா பேசுறேம்மா, ஆனா நாங்க இது வேணும்னு பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட். இல்ல சார், உண்மையா கோவம்லாம் ஒண்ணும் கிடையாது. புது வீடு வாங்கி அதுல சந்தோஷமா இருக்கலாம்னு நாங்க ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்கேத்த மாதிரி நீங்களும் வீடு தரதா சொன்னீங்க. ஆனா அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மத்தபடி உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நானே உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் சார், எங்களுக்குன்னு ஒரு வீட்டை நாங்களே சொந்தமா வாங்கிக்கிறோம். ஒரு 4-5 வருஷம் போனா எங்களால வாங்க முடியும்னு நினைக்கிறேன். வீட்டை நானே வாங்கி தரேனே, ஏன் வேண்டாங்கிறேம்மா? சார், எங்களால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க எங்க மேல காட்டுற அக்கறைக்கு சந்தோஷப்படுறோம். மத்தபடி வீடெல்லாம் வேணாம் சார். சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன்னு மாகிட்ட சொல்லிடுமா. தமிழ்கிட்ட நான் திரும்ப பேசிக்கிறேன். சரிங்க சார். சார் அப்புறம் பேசுறாராம். இந்தாங்க மேடம். மேடம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது உங்கள் தப்பே இல்லை. சாரும் நீங்களும் மாற்றி மாற்றி சாரி சொல்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. கொஞ்ச நாள் விஷயத்தை அப்படியே விட்டுருவோம், அப்புறம் ஒரு வீடு பார்க்கலாம். ஓகே தமிழ், நான் சார்கிட்ட பேசிட்டு இதை பற்றின முடிவை சொல்கிறேன். இப்போ நான் மும்பைக்கு கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா கால் ஓகே பண்ணுறேன். மேடம். பாய். வரேன் துளசி. என்னங்க, நான் மேடம் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரி. டேய், நான் கிளம்புறேன்டா. சம்பந்தியம்மா, அத்தை, இருங்க. பரவாயில்ல, அவங்க போட்டோம். ஒரு நிமிஷம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட சேர்ந்து எங்க குடும்பத்தை ஆட்டி வச்சதெல்லாம் போதும். இனிமே நீங்க இங்க வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். அவருக்கு ஃபோன் கூட பண்ணாதீங்க. சாப் சாய். जा
பேசணும் வான்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க என்னப்பா? ஏய், என்ன அப்பா வந்து கூப்பிடாதா? மகன் சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு நீ எதுவுமே பண்ணல. உன்னோட நடவடிக்கை எல்லாமே வெறுப்புற மாதிரி இருக்கு. ஓ, அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கா? ஆமாடா. இத்தனை நாளும் உன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு விவரம் இல்லாம பண்றதா நினைச்சேன். ஆனா என்ன அழிக்கணுங்கிற முடிவோட நீ தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கும் அம்மாவுக்கும் என்னடா பிரச்சனை? இது வரைக்கும் தேவைக்கு அதிகமாவே எல்லாமே பண்ணிருக்க. உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்க, மாசம் தவறாம பணம் கொடுக்கறேன். உங்களுக்கு தவறி கூட ஒரு குறையும் வைக்கலடா. அப்பவும் என்ன நிம்மதி இல்லாம பண்றீங்களே ஏன்?